ஸ்ரீதேவி காலேஜில் வந்து 2-3 அவேர்னஸ் ப்ரோக்ராம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பண்ணும்போது கல்லூரி மாணவர்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். ஆனால் இந்த தேர்வை எழுதக்கூடியவர்கள் வந்து முறையாக பயிற்சி பெற்று எழுதுறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து விருதுநகர் மாவட்டத்தில் நாங்கள் ஊரக வளர்ச்சித்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் நாங்கள் பயிற்றுவித்துக்கிறோம். இங்கே நம்ம மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த ஒரு பயிற்சி கூடம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, நாலந்தா இன்ஸ்டியூட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சை நடக்குதோ இல்லையோ, டிடிசி எக்ஸாம் நடக்குதோ இல்லையோ, அங்கே வந்து ரெகுலராக சாட்டர்டே சண்டே ஸ்கூலில் வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் படிச்சுட்டு இருப்பாங்க இங்கே பக்கத்தில் இருக்க காஞ்சிபுரத்தில். அப்போ நாங்களும் வந்து அந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு நிலைமையில இருந்து இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன் எக்ஸாமில் இருந்து இவ்வளோ பேர் வராங்க, ஆனால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்கன்னா இல்லை. அப்போ அதற்காக நானும் சில முயற்சிகள் எடுத்து பார்த்தேன். அந்த நேரத்தில் வந்து அது பெருசாக, ஏன்னா அந்த பொசிஷன்ல இருந்து எங்களுக்கெல்லாம் இந்த சமூக வேலையில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த அளவுக்கு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சில விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மட்டும் நான் பண்ணோம். இன்றைக்கும் வந்து அதுக்கப்புறம் நம்ம நண்பர் பாலகிருஷ்ணன் இப்போ கூட வந்து அந்த பணியை வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நினைக்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அது மட்டும் போதாது. இங்கே கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இந்த கல்லூரியில் படிக்கிறவங்க ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீதேவி கல்லூரியில் மற்ற கல்லூரியில் படிக்கிறவங்க, இங்கேருந்து வெளியே போய் படிக்கிறவங்க அப்படின்னு பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பொன்னேரி சார்ந்த பகுதிகளில் இருக்காங்க. ஆனால் அதை அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதை நான் சொல்லும் பொழுது முதல்ல வந்து இன்னொரு முக்கியமான செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். நான் உண்மையிலே வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் இல்லை. எந்த கல்லூரியிலையும் போய் நான் வந்து டிகிரி வாங்கலை. அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் பள்ளிக்கு படித்த பாலிடெக்னிக்கில் வந்து அங்கே உள்ள ஆசிரியர்கள், நான் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்தேன், அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த கல்லூரி நிர்வாகத்திடம் போய் நம்ம கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் இப்போ ஐஏஎஸ் ஆயிருக்காருன்னு சொன்னேன். அவங்க யாரும் நம்பலை. இப்போ நான் சொல்றது ஒரு 2 மாதத்துக்கு மேலே நம்பலைன்னு சொல்லும்போது அவங்க என்னன்னா, கல்லூரி பாலிடெக்னிக்கில் படித்த மாணவன் எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும், ஏதாவது ஒரு டிகிரி வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காரு, நான் படித்த 95 நான் வெளியே வந்தேன், என்னுடைய டிசியை எடுத்துக்கொண்டு போய் காமிச்சு, இந்த பாருங்க இந்த பேர் உள்ள அவர் இவர் தான், இவர் இங்கே தான் படிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லும்போது என்னை அந்த கல்லூரிக்கு அழைத்திருந்தாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் எந்த திசையில் போகிறோம் அப்படிங்கிறத வந்து வாழ்க்கையை பல நேரத்தில் நம்மளை மாற்றி விட்டுரும். நாம் வந்து இப்படி தான் போகணும்னு நினச்சி போவோம், ஆனால் ஒரு இடத்துல மாறி போயிடுவோம். அப்படி நான் வந்து பாலிடெக்னிக் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய மாமா ஒரு போலீஸ்காரர் இருந்தார். அவர்கிட்ட நீ படிக்கும்போது வெறுமனே பாட புத்தகம் மட்டும் படித்தா போதாது, நீ வந்து பேப்பர்லாம் படிங்க ரெகுலராக அப்படின்னு சொன்னேன். அது அவர் சொன்ன அறிவுரைகளை வந்து நான் வந்து முழுசாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்போவே எனக்கு வந்து ரெகுலராக புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. லைப்ரரிக்கு போய் புத்தகங்கள், கதை புத்தகங்கள் படிக்கிறது, பொதுவான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொன்னதில் இருந்து நான் வந்து ரெகுலராக வந்து பேப்பர் படிக்கிறதுக்கும் ஆரம்பித்தேன். அப்படி பேப்பர்னா நாளிதழ்கள், தினத்தந்தி, தினமலர் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறது. அப்போவே சின்ன வயசுல எனக்கு ஆனந்தவிடன், குமுதம் இந்த மாதிரி வாரத்தல்களையும் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அப்போ அந்த வகையில் வந்து இங்கே வீட்டில் எடுத்தேன்னா எங்கள் அப்பா வந்து எழுத படிக்க தெரியும், ஒரு 3வது 4வது தான் படிச்சிருக்காரு. எங்கள் அம்மா சுத்தமாக அவங்க படிக்கலை. அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண மில் தொழிலாளி தான். மில் தொழிலாளினா ஒரு எங்கள் வீட்டில் நாங்கள் 4-5 குழந்தைகள் இருந்தோம். அவங்கள கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. நான் எங்கள் வீட்டிலே வந்து 10th மேலே போனது அப்படின்னா நான் ஒரு ஆள் தான். எல்லாருமே எங்கள் அக்கா 10th, என் தம்பி 10th படிச்சுட்டு இருந்தாங்க, எங்கள் அண்ணன் 10th படிச்சு ஐடிஐ படித்தார். அதற்கு மேலே படிக்கணும் அப்படிங்கிறக்க அந்த குடும்ப சூழ்நிலையில் இல்லாத ஒரு நிலைமை தான். இதுக்கும் தாண்டி நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு போது நான் சொன்ன மாதிரி அந்த பாலிடெக்னிக் படிக்கும்போது ஒரு ஆர்வம் வந்தது. அதை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி படிக்கும் பொழுது அப்போவே வந்து குரூப் 4 எக்ஸாம் வருது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம். எனக்கு எப்படி அந்த குரூப் 4 எக்ஸாம் அறிமுகமாச்சுன்னா, நான் 10th படிச்சுட்டு +2 படிக்கும்போது என்னோட மனவன் ஒருத்தர் வந்து ஒரு நாள் சைக்கிளில் எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தான். வந்துட்டு இருக்கும்போது நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்பொழுது என்னோட கூட படித்து போய்தான், நான் இப்போ அந்த மாதிரி ஒரு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, அதுக்கு நான் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. 10th முடிச்சு +2 படிக்கும்போது அவன் அட்டன் பண்ணுறான். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா அது 10th படித்தாலே கவர்மெண்ட் வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் பாலிடெக்னிக் படிக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த குரூப் 4 வருதுன்னு சொன்னோடனே அந்த அப்ளிகேஷன் போட்டு அதற்கான முயற்சி படிச்சுட்டு இருக்கும் பொழுது, புத்தகங்களை எடுத்து லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது
எங்கள் பாலிடெக்னிக்கில் வந்து ஒரு 600-700 மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த தேர்வில் வந்து எங்கள் ஆசிரியர்களும் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், நான் படித்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் சரி, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களும் எழுதுறாங்க. ஆனால் அந்த பாலிடெக்னிக்லேருந்து பாஸ் பண்ண ஒரே ஆள் நான் தான். இது நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நான் பாஸ் பண்ண முடிஞ்சது. அப்போ வந்து 2700 போஸ்ட் எடுத்திருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறது 94 செலெக்ஷனு, 95 நான் அப்பாயின்மெண்ட் ஆகிறேன், 93 அந்த கால்ஃபார் வந்தது. ரியலாக சொல்கிறேன், நான் தனியாக புத்தகமோ அதோ இல்லை ஒரு சென்டரில் போய் படிக்கிறதோ கோச்சிங்கோ இல்லாமல் எனக்கே ஆச்சரியம். ஏன்னா நான் எழுத போகும்போது, அந்த எக்ஸாமுக்கு போகும்போது அங்கே உள்ள கூட எழுதின அப்போல்லாம் மெயின் எக்ஸாம் உண்டு. குரூப் 4க்கே வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் உண்டு. இந்த மெயின் எக்ஸாம் எழுத போகும்போதே பெரிய ஆட்கள் எழுதினவங்க. அதெல்லாம் வந்து சும்மா எக்ஸாம் எழுத வைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து நான் அதுக்கப்புறம் அந்த குரூப் 4 எக்ஸாம் 95 எழுதினேன். அப்புறம் குரூப் 2 எக்ஸாம் 2008 செலக்ட் ஆனேன். அப்புறம் குரூப் 1 எக்ஸாம் எழுதினேன். எந்த பின்புலும் இல்லாமல் நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா அவங்களால போக முடியுங்கிறதுக்கு நான் மட்டும்தான் சாட்சி, வேறு யாரும் நான் வந்து சொல்லவே வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நான் போன உடனே, உங்களுக்கு இன்றைக்கு நிறைய பேர் இங்கே டிகிரி ஹோல்டர்ஸ் இருப்பீங்க. எனக்கு எப்போவுமே வந்து டிகிரி அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது இல்லாதவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து குரூப் 4ல் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து டிகிரி இல்லாதனால நான் ஒரு 5 ஆண்டுகள் டிகிரிக்காக, ஏன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கிறேன், சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும். அதுவும் தெரியாமல் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். நீங்கள் வந்து வெளியே போய் ஒரு பிஏ தமிழ் லிட்ரேச்சரோ ஹிஸ்ட்ரியோ எடுத்தேன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து ஒரு ஆர்வத்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். நீங்கள் நம்புவீங்களோ நம்பலையோ, 3 ஆண்டுகள் படிக்க வேண்டிய கோர்ஸை நான் 5 ஆண்டுகள் படித்தேன். அப்போ நான் வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 70 மார்க் எடுக்கிற பையன், அவ்வளோதான். ஆனால் அந்த டிகிரி முடிக்கிறதுக்கு 5 ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கு முன்னால் நான் எம்ஏ டைரக்டாக போட்டு எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் செய்யணும். அது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் தமிழ். அதுக்கப்புறம் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எழுதினேன். அப்புறம் எம்ஃபில் பண்ணேன். அப்புறம் இந்த பாடங்களை எதுக்காக தேர்வு பண்ணேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த 2 பாடங்களும் மெயின் எக்ஸாம் எழுதும்போது, சிவில் சர்வீஸோ இல்லைனா குரூப் 1 எழுதும்போது மெயின் எக்ஸாமில் ஏதாவது 2 பாடம் எடுக்க வேண்டியிருக்கும். அதற்காக அந்த பாடங்களையும் நான் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்ததுனால அடுத்து வந்து தேர்வுகள் எனக்கு வந்து அது பயனுள்ளாச்சு. அப்போ இந்த மாதிரி நான் வந்து மேற்படிப்பு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்தா கூட எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னால், நான் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் பணியாற்றிட்டு இருக்கும்போது என்னை போன்று குரூப் 4ல் சர்வீஸ்க்கு வந்த ஒரு 10-15 நண்பர்கள், அங்கே அரசு ஊழியர் சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஹால் அவங்களுக்கு 2003 கட்டினாங்க. அந்த ஹால் வந்து ஒரு 500-600 பேர் உட்காரலாம். இப்போ ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து சனி ஞாயிறு வந்து ஃப்ரீயாக கோச்சிங் நடத்துவோம். அந்த கோச்சிங் வந்து நாங்களும் ஆசிரியர்கள் வந்து நடத்துறதுனால, ஏற்கனவே நாங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறோம். ரெண்டாவது இந்த கோச்சிங் சென்டரில் வந்து கிளாஸ் எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவலில் எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால 2008 நல்லா சொல்ல பாருங்க, 1995 நான் வேலைக்கு போனேன். 2000 தான் எனக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் கிடைக்குது. டிகிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்து அடுத்த எக்ஸாம் ஹையர் எக்ஸாம் எழுதலாம்னு போனோம்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு அரசுங்களில் எந்த தேர்வும் நடத்தக்கூடாதுன்னு ஒரு பேன் போட்டாங்க. 5 ஆண்டுகளுக்கு. அடுத்து 2001 2006 வரைக்கும் அரசு பணியில் எந்த தேர்வும் இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அப்போது நான் டிகிரி இருந்தேன்னா என்றைக்கோ வந்து மேலே போயிருக்கலாம். ஆனால் டிகிரி இல்லாத வரை காரணத்தினால 10 ஆண்டுகள் காத்திருந்தேன் அடுத்த குரூப் 2 தேர்வு எழுதுறதுக்காக. இதுக்கிடையில் வந்து சரி அங்கே தான் போக முடியல அப்படின்னு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு, இப்போ நாங்களாம் தமிழ் மீடியத்தில் படித்தேன். எனக்கு இங்கிலீஷ் வாசிப்பேன், நல்லா பேசுனா கூட அந்த இங்கிலீஷில் வந்து வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக வந்து புத்தகங்களை வாங்கி அதற்காக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒன்றும் பெரிய சக்ஸஸ் கிடைக்கலனா கூட கான்ஃபிடென்ஸ் கிடைச்சி எனக்கு. அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா, அதேமாதிரி நண்பர்களோட சேர்ந்து அந்த கிளாஸ் எடுத்ததுனால நல்ல கான்ஃபிடென்ஸ் லெவல் கிடைச்சது. 2008 நான் எக்ஸாம் எழுதி 2008 குரூப் 2 செலக்ட் ஆகும்போது என்னுடைய மாணவர்களும் 10-30 பேர் செலக்ட் ஆனாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் செக்ரட்டரியில் ஏஎஸ்ஓ போனேன். அந்த எக்ஸாம் எழுதிட்டு வரும்போதே குரூப் 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் குரூப் 1 வந்து கிளியர் பண்ண முடிஞ்சுது. இதெல்லாம் எதனால் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து நீங்கள் 15 ஆண்டுகள் கழிச்சா நான் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணனா கூட இந்த 15 ஆண்டுகளும் அதே போன்ற ஒத்த உணர்வு உள்ள நண்பர்களோடு சேர்ந்து பயணித்ததுனால மட்டும்தான் அது நடந்தே ஒழிய என்னுடைய தனிப்பட்ட திறமையினாலோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதே போன்று இப்போ நாம் வந்து ஒரு 10 பேர் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, சேர்ந்து குழுவாக படிக்கும் பொழுது ஒரு ஆளுக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வரும், ஒருத்தருக்கு மேத்ஸ் நல்லா வரும், ஒருத்தருக்கு வந்து ஜியாகிரபி வரும், ஒருத்தருக்கு தமிழ் லிட்ரேச்சர் வரும்.
அப்போ நம்ம வந்து குழுவாக படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பாசிட்டிவும் இன்னொருத்தருக்கு கிடைக்கும். நம்ம தனித்தனியாக படிக்கும்போது ஒவ்வொருத்தரே எல்லாருமே படிக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த குழு மனமாட்பை நம்ம எப்போ வளர்த்துக்கிறோமோ அப்போ அந்த குழுவில் உள்ள எல்லாரும் பயன்படுத்த முடியும். ஒருத்தர் மட்டும் இல்லை. உண்மையிலே சொல்றேன், நான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணது நான் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு ஜேஆர் கோஆபரேட்டிவ் அடுத்த குரூப் 1ல பாஸ் பண்ணாரு. என்னோட பேட்ச்லேயே ஒரு மேடம் வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக பாஸ் பண்ணாங்க. ஒரு 6 பேர் குரூப் 1 ஆஃபீஸராக பாஸ் பண்ணாங்க. 100கணக்கான ஆட்கள் குரூப் 2ல பாஸ் பண்ணாங்க. 1000கணக்கான பேர் வந்து குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணாங்க அந்த சென்டர் மூலமாக. இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பகுதியில் 1000கணக்கான மாணவர்கள் இருக்கும். 1000கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுகிறோம். பாஸ் பண்ணுறது யார் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரெகுலராக அதற்கான தயார். ஏன் அப்படின்னா முன்னால் வந்து இந்த எக்ஸாம்லாம் எழுதுறது யாராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆர்ட்ஸ் டிகிரி படித்தவங்க தான் எழுதுவாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க தான் 90% அவங்க தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு இல்லைன்னா அரசு பணிக்கு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கு ட்ரெண்ட் அப்படியே மாறிடுச்சு. இன்றைக்கு 70% 80% இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் வரான். அவன் டிகிரி முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போனாலும் போகிறான். இல்லைன்னா 10,000 ரூபாய்க்கு எங்கேயா வேலை பார்க்குறதுக்கு நம்ம ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸ் வந்துடுன்னு காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. யாராலன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னால. அப்போ அவங்க ஏற்கனவே மெரிட் ஸ்டூடெண்ட் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்து தான் வந்திருப்பாங்க. அப்போ காம்படிஷன் அதிகமாக. நான் சொல்லும் போது நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் குரூப் வரும்போது நான் எந்த ப்ரிப்பரேஷனே இல்லாமல் படித்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் நான் குரூப் 2 வரும்பொழுது நான் வந்து ஃபுல்லாக நானே வந்து ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். அடுத்தது நானே வந்து அவங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணுறேன். நானே வந்து அவங்களுக்கு எவலுவேட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இருந்தனால நான் வந்து குரூப் 1 ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சுது. இது எதுவுமே இல்லாமல் குரூப் 1 பாஸ் பண்ண முடியாதா? ரெகுலராக உட்காந்து படித்தா எல்லாரையும் பாஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு மனசில் வரணும். ப்ரிலிம்ஸ் என்ன மாதிரி கேள்விகள் வரும், மெயின்ஸில் என்ன மாதிரி கேள்விகள் வரும், அடுத்து இப்போ இன்டர்வியூவில் எப்படி கேட்பாங்க, இந்த பேட்டர்னை வந்து ஒரு ஆள் மனசில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க லைஃப்பில் வந்து ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு இப்போ நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் 3 அப்பாயின்மெண்ட் வந்துட்டு எது வேணும் அப்படின்னு ஒரு செலக்ட் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க. எப்படின்னா அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, 2-3 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி இப்படி தான் கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் வந்து நாம் தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க 1 அல்லது 2 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து அதை படித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு மனசில் வந்து அந்த பேட்டர்ன் நின்றும். அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து ப்ரிப்பரேஷனை வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல வந்து தங்களை எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்குமோ அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. அதன் மூலமாக அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். இன்னும் இந்த எக்ஸாம் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், என்கிட்ட கேட்பாங்க சில மாணவர்கள் வந்து, நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணிட்டீங்கல்ல, குரூப் 2 பாஸ் பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் படித்த புத்தகத்தை அப்படியே எனக்கு கொடுத்துருங்க, நானும் படித்து பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் படித்த புத்தகங்களை வந்து வெறுமனே வந்து பாட புத்தகங்களை மட்டும் நான் படித்து பாஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அது தாண்டி நம்ம நிறைய படிக்கணும். இது வந்து நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் அல்லது கல்லூரியில் படிக்கும் பொழுது பாட புத்தகத்தை தாண்டி அதிகமான நம்ம ஜெனரல் நாலேஜ் சம்மந்தமாக கதை புத்தகம், தமிழ் இலக்கியம் படிங்க, கதை புத்தகங்கள் படிங்க. அப்போது நம்ம வந்து ஒரு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிடக்கூட தெரியும். இன்றைக்கும் நான் வந்து இப்போ வேலைக்கு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஐஏஎஸ் ஆகிட்டா கூட இன்றைக்கும் குறைந்தது ஒரு 2 மணி நேரம் நான் படிக்கிறேன். எதுக்காக படிக்கிறேன் அப்படின்னா என்னை வளப்படுத்திக் கொள்கிறீர்கள்ல. நான் வந்து அந்த என்னுடைய எய்ம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கும். ஒன்று அரசு பணிக்கு போகிறதுங்க. என்னோட பணி வந்து அரசு பணிக்கு போகிறதுக்காக நான் ஒரு காலத்திலும் படிக்கிறதில்லை. நம்மை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நாம் தொடர்ந்து நம்மளை கூர்திட்டு கொண்டுகிட்டே இருக்கணும். இது ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று சொல்லும். ஒரு காட்டு பன்றி, அந்த காட்டு பன்றி வந்து தன்னுடைய கொம்பு, அந்த காட்டு பன்றிக்கு வந்து கொம்பு வாயில் வந்து கொம்பா நீளமாக இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு மரத்தில் போய் தன்னுடைய கொம்பை கூர்த்திட்டு இருந்துச்சு. அப்போது இந்த கதையிலலாம் நரி வரும். நரி வரும்போது ஒன்று சொல்லும், என்ன அப்படின்னா அதை குயுக்தியாக ஏதாவது பேசும். இந்த மாதிரி இந்த காட்டு பன்றிகிட்ட கேட்குது, பன்றியே உன்னுடைய கொம்பை எதுக்காக கூர்த்திட்டு இருக்க அப்படின்னு. அப்போ அந்த பன்றி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த காட்டில் வந்து எந்த நேரம்னாலும் நமக்கு ஆபத்து விளைப்படலாம். என்னோட மிகப்பெரிய விலங்குகள் சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் இருக்குது. அது வந்து என்னை தாக்க வந்துச்சுன்னா என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கா நான் வந்து இந்த கொம்பை கூர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நரி சொல்லுது, நீ இவ்வளோ பெரிய பன்றியாக இருக்கிற, உன் பக்கத்தில் வந்து குள்ளலைன்னா நான் சின்ன நரியாக இருக்கேன், இந்த நேரத்தில் பண்ணணும்னு தேவையில்லையே அப்படின்னு. அப்போ அதற்கான தேவை வந்து ஆபத்து வரும்னு எதிர்பார்த்து எந்த நேரமும் நாம் அதற்கு எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆபத்தை எதிர்கொள்ள முடியும். ஒரு சிங்கம் வந்துருச்சு, நான் போய் கொம்பை கூர்த்திருக்கேன்னா கூர்த்திருக்க முடியுமா?
நாம் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறோம். டிகிரி முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் படிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கிடைச்சா போய்க்கலாம் அப்படின்னு. நாம் எப்போவுமே எந்த தேர்வுக்குமே நம்மளை தயார் நிலையில் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கு அந்தளவுக்கு காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. அந்த காம்படிஷன் நம்ம வந்து முன்னால் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன தயாரிப்பு கண்டிப்பாக தேவை. தயாரிப்பு இல்லாமல் நான் அதை தான் திரும்ப சொல்லுவேன், எப்போவுமே ஒன்று அச்சீவ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம்னா அதை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடங்கும் பொழுது அது சார்ந்த ஒரு நண்பர்கள் கூட்டத்தை சேர்த்து கொண்டு நாம் வந்து பயணிக்கணும்னா அது எளிதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பயணம் வந்து நம்முடைய எந்த இடத்துல நம்ம சேர்ந்துடுமோ அந்த இடத்த போய் சேருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக இன்னும் முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய சிஸ்டம் பற்றி கொஞ்சம் பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதிட்டேன், அந்த ஹால் டிக்கெட்டை கொண்டு வந்து வைஸ் சேர்மன்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு எம்எல்ஏட்ட கொஞ்சம் சொல்லிவிடுங்க, இந்த மினிஸ்டர்கிட்ட கொஞ்சம் சொல்லிவிடுங்க, நமக்கு எப்படியாவது பாஸ் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிந்து நான் 30 ஆண்டுகளாக இந்த ஃபீல்டில் எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கிறேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1-2 மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு, அது நம்ம அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. ஆனால் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த மட்டும் இந்தியாவுக்கே வழிகாட்டி அது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. எப்படி அப்படின்னா 1923 நீதி கட்சின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு இந்தியர்கள் வராத காலத்தில் நம்ம தமிழ்நாடு சென்னை மாகாணத்தில் நீதி கட்சின்னு ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தது. அப்போ தான் அவங்க வந்து இந்த டிஎன்பிஎஸ்சிங்கிறது விடுதலை வரங்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டாங்க. அது வந்து நம்முடைய இப்போ யூபிஎஸ்சிக்கு பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற சர்வீஸ் கமிஷனுக்கு முன்னோடினா நம்ம மாநிலத்தில் உள்ளது தான். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ஏதாவது நம்ம எப்படியாவது எழுதிட்டு வந்துட முடியும்னு நினைக்காதீங்க. அந்த சிஸ்டமேட்டிக்காக இந்த எக்ஸாம் நடத்துறதுல இந்தியாவில் மிகச்சிறந்த நிறுவனமாக நம்ம யூபிஎஸ்சி, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி இருக்குது. யூபிஎஸ்சியில் நிறைய விஷயங்கள் வந்து இங்கிருந்தா மாடல் எடுத்து போகிறாங்க. இன்னும் ஒரு மைனூட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. எனக்கே பின்னால் தான் தெரியும். நம்ம வந்து நம்ம ஸ்கூலில் வந்து டம்மி நம்பர் போடுவோம் இல்லையா, டம்மி நம்பர். இந்த டம்மி நம்பர் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு இந்த பேப்பர் வந்து இந்த ஆசிரியருக்கு தான் போயிருக்குதா இல்லையா அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாதுங்கிறதுக்காக அந்த டம்மி நம்பர் போடுவாங்க. அப்புறம் அந்த நம்பரை வேலியேட் பண்ணினதுக்கப்புறம் இந்த டம்மி நம்பருக்குள்ள நம்பர் எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஒரிஜினல் நம்பரை போட்டு தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதில் டிஎன்பிஎஸ்சியில் அந்த நம்பர் போடுற வேலைக்காக ஒவ்வொரு தடவையும் நம்ம டிஃபரெண்ட்லி ஏபிள் டிபார்ட்மெண்ட்டில் காது கேட்காத வாய் பேசாத ஒரு ஆளை டெபியூட் பண்ணி அவர் தான் அந்த நம்பர் போடுவார். நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த நம்பரை எடுத்து யாருக்காவது சொல்லிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் இந்த டம்மி நம்பர் போடுறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஆளை தான். ஏன்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து மெரிட்டில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு அரசு பணியில், எனக்கு தெரிஞ்சு இந்த 30 ஆண்டுகளில் ஒரு 10-15 லட்சம் பேர் அரசு பணிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா தங்களுடைய சுய உழைப்பாலையும் ஏதோ ஒரு நிறுவனத்தினுடைய ஒத்துழைப்பாலையும் அதுக்கு அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி அந்த குழு மனப்பான்மையோட சேர்ந்து படித்ததுனால தான் வந்திருக்காங்களே ஒழிய அவங்க வந்து இந்த மாதிரி, ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம். அதை நாம் புரிந்து கொண்டால்தான் நமக்கு வந்து படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். எப்படினாலும் சரி 1 தடவை 2 தடவை நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா நமக்கு ஒரு அரசு பணி கிடைக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸாக படிச்சிங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தோம்னா, நார்மலாகவே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கை இப்போ எனக்கே என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து அன்னைக்கு டிகிரி இல்லாமல் நான் வந்து ஒரு குரூப் 4 சர்வீஸ் போயிட்டேன். யோசிச்சு பார்த்தேன்னா நம்ம வந்து டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து படிச்சிருந்தேன்னா அப்போ கிடைச்சிருக்கும் கிடைக்காதெல்லாம் அது வேலை விஷயம். ஆனால் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை விட்டுருங்க. ரெகுலராக நார்மலாக அந்த பள்ளிக்கூடத்தில் பசங்க படிக்கும்போது டீச்சர்ஸ் கேட்பாங்க, பெரியவங்க கேட்பாங்க, நீ என்னடா பண்ண போகிற? ஒருத்தன் நான் டாக்டராக போகிறேன்னு சொல்லுவான், ஒருத்தர் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன்னு சொல்லுவான். பெரும்பாலும் பசங்க வந்து இந்த ஆம்பளை பசங்க வந்து விளையாடும்போது சொல்லுவாங்க நான் போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு. அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தில் கேட்பாங்க. நல்லா யோசிச்சு பார்த்துங்க, போலீஸ் அப்படின்னு நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது தெரியும். ஆனால் அந்த போலீஸில் வந்து 4 லெவலில் வந்து செலெக்ஷன் நடக்குது. கொஞ்சம் அதை பற்றி உங்களுக்கு அறிமுகம் இருக்கவங்க சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன எப்படி இருக்குங்கிறது நீங்கள் எப்போ எந்த இடத்துக்கு போகணுன்னு தீர்மானிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் வாழ்க்கை இருக்குங்கிறதுக்காக இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஒருத்தர் 10th முடிச்சவர் நான் வந்து போலீஸுக்கு போகணும்னு முடித்தாருன்னா அவர் வந்து தன்னுடைய பாடி கரெக்டாக இருந்தால் ஃபிட்டாக வச்சுக்கிட்டு அந்த கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு போகலாம். தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகிற எக்ஸாம் முடிச்சாங்கன்னா கான்ஸ்டபிள் போயிடலாம். அடுத்து ஒரு டிகிரி முடித்தவர் போலீஸாக போகணும்னு நினச்சாரு அப்படின்னா
அவர் வந்து டிகிரி முடிச்சுட்டு எஸ்ஐ செலெக்ஷன், இது வந்து 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதில் ஒரு 2000-3000 போஸ்ட் எடுப்பாங்க, அதில் போடலாம். இன்னும் கொஞ்சம் நான் வந்து நல்ல போஸ்ட்டுக்கு போகணும்னு நினைச்சார் அப்படின்னா குரூப் 1லேயே டிஎஸ்பி ஆப்ஷன் போட்டு அவரை வந்து டெப்டி அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்து போலீஸ் போயிடலாம், டிஎஸ்பி கேடருக்கு போக முடியும். அதையும் தாண்டி அவர் வந்து போலீஸில் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஐஏஎஸ் எழுதுற மாதிரி அந்த ஐபிஎஸ் எக்ஸாமுக்கும் அதில் கிளியர் பண்ணி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஐஏஎஸ் வேணாம் இல்லைன்னா அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே இருக்கிறதுல வந்து ஐபிஎஸ்ஸாக வந்துடுவாங்க. இப்போ இதில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது போலீஸ் தான், ஆனால் நீங்கள் வந்து அந்த கான்ஸ்டபிளாக போனீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுடைய 30 வருஷம் சர்வீஸ் முடிக்கும் பொழுது அவர் கான்ஸ்டபிளாக இருந்து அடுத்து வந்து ஹெட் கிரேட் 2 கான்ஸ்டபிள், கிரேட் 1 கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், அடுத்து சப் இன்ஸ்பெக்டர், மேக்ஸிமம் இன்ஸ்பெக்டர் லெவலில் தான் போக முடியும். ஆனால் நீங்கள் எஸ்ஐயாக போனீங்கன்னா நீங்கள் எஸ்பி வரைக்கும் போகலாம், டிஎஸ்பியாக போனீங்கன்னா ஐஜிடிஐஜி வரைக்கும் போகலாம், ஐபிஎஸ்ஸாக போனீங்கன்னா இந்த மாநிலத்துக்கே தலைமை தலைவர் காவல்துறை தலைவராக போகலாம். இந்தியா பூரா இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு துறைகள் இருக்குது, சிபிஐ மாதிரி போஸ்டர்ஸ் இருக்குது, அதில் தலைவராக போகலாம், இந்தியா லெவலுக்கு போகலாம். அப்போது நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா போலீஸ் அப்படின்னு நினைக்கிறோம், இதெல்லாம் அரசு பணி அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அரசு பணியில் எந்த இடத்துக்கு நம்ம போகணுங்கிறது நம்ம முதல்ல நம்ம முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்மளே தயார் பண்ணிக்கணும். எனக்கு வந்து அந்த அளவுக்கு குரூப் 1க்கு போகிறதுக்கு எனக்கு என்னது தயார் நிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குரூப் ஒரு சர்வீஸ் போன கூட உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஐயோ நம்ம தவற விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த சர்வீஸ்க்கு இப்போ ஐபிஎஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நானும் டிகிரி இருந்தேன்னா அப்போ போயிருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி டிகிரி வாங்குறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் வந்து வாழ்க்கையை வந்து 30 வருஷம் கழித்து நீங்கள் ஐஏஎஸ்ஸாக போகிறதுக்கும் நீங்கள் உள்ளே போகும்போது ஐஏஎஸ்ஸாக போய் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ நாம் என்ன பண்ணிடணும்னா ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படி இருக்காதீங்க, நாம் வேலை கிடைக்கணும், அதே நேரத்தில் நல்ல சர்வீஸ் கிடைக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு தடவை 2 தடவை நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அந்த பேட்டர்னை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சர்வீஸ் வந்து வாங்க முடியும். அதுக்கு அடுத்ததாக இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா இந்த கோச்சிங் சென்டர்ஸு, நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் அதுவும் சென்னையில் வந்து இருக்குது, அங்கே போனால் நம்ம பாஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு. எந்த கோச்சிங் சென்டருக்கு போனாலும் கோச்சிங் சென்டருடைய பயிற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாமே ஒழிய பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய சொந்த முயற்சி மட்டும்தான். ஏன்னா எக்ஸாம் எழுத போட்டு நீங்கள் தான், அவங்க எவ்வளோ நாளும் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்கலாம், 10,000 கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்கலாம். இன்னும் பெரிய இன்ஸ்டியூட்னா 30,000 கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் வந்து ப்ராக்டிஸாக கொண்டு வந்து நீங்கள் எழுத போகிறது வந்து நீங்கள் தான். அப்போது ஆனால் இன்னொன்று புதுசாக எனக்கு வந்து இந்த எக்ஸாம் பற்றியே தெரியாது, இந்த எக்ஸாமில் இது வரைக்கும் என்ன அட்டன் பண்ணதே இல்லை அப்படின்னா அவர்கள் சிறப்பாக உங்களுக்கு வழிகாட்டி அந்த தேர்வுனா என்னென்னு சொல்லி கொடுத்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி கொடுத்து உங்களை வந்து வழிகாட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி வந்து உறுதியாகும். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நானே வந்து 2005 நான் குரூப் 2 எக்ஸாம் செலக்ட் பண்ணும்போது நான் 10 ஆண்டுகள் அரசு பணியில் எடுத்துட்டேன். அப்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது, நாங்கள் அப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், பட் நாங்கள் 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ நாம் இப்போ வந்து அப்போ ஃபஸ்ட்டு அந்த பேங்க் முடிக்கும்போது ஒரே ஒரு செலெக்ஷன் மட்டும் வச்சாங்க, போலீஸ்லேயும் நீதித்துறையில் மட்டும் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் வச்சாங்க. அப்போ நானே வந்து மதுரையில் ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கில் ஒரு கோச்சிங்கில் நானும் என் நண்பர்கள் 2 பேரும் போய் நாங்கள் அந்த கிளாஸில் சேர்ந்து நாங்கள் அப்போ ஆசிரியர்களாக இருக்கோம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, அங்கே ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன இருக்குன்னு நாங்கள் அசஸ் பண்ணிக்கிறதுக்காக அங்கே போய் கிளாஸில் ஜாயின் பண்ணோம். கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது மற்ற மாணவர்களே இருக்குன்னா நான் வந்து எப்போவுமே எனக்கு ஒரு கொஞ்சம் என்னது கர்வம் அதிகம் இருக்கும். எப்படின்னா தமிழில் வந்து நம்மளை யாரும் அடிக்க முடியாது. தமிழில் நான் வந்து தொடர்ந்து தமிழ் எம்ஏ படித்தது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து தமிழ் இலக்கியம் வாசிச்சுட்டு இருக்கோம். அதனால் தமிழ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்லா யோசிக்குங்க, இப்படி தான் நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சர்வீஸ் கிடைச்ச கூட நான் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே அந்த அதை விட அதிகமாக சம்பளம் ரீச் ஆகிட்டேன். ஆனால் நான் வந்து என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுக்காக நாங்கள் படிக்கும் பொழுது அந்த எக்ஸாம் முடிக்கும் போது எனக்கு தெரியுது நாம் வந்து தமிழில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு கல்யாணம் இருந்தது. டெய்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சக்தி கைடுன்னு ஒரு கைடு இருக்கும். அந்த கைடில் டெய்லி ஒரு கொஸ்டினை நானே வந்து ஆன்சர் எழுதி போட்டு என் ஒய்ஃப்ட்டை கொடுத்து அதை வேல்யூ பண்ணி கொடுங்க அப்படி மாதிரி நானே வேல்யூ பண்ணுவேன். வேல்யூ பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம வந்து 70% தான் அடிக்கிறோம் அப்படின்னு. தமிழை பொறுத்த மட்டும் 95% மேலே அடித்தா தான் ஜிகே நம்ம உறுதியாக எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது.
இப்போ தமிழில் அவன் 90% மேலே இருந்தால் தான் ஜிகேல நமக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினாக போட்டு பார்த்து அந்த 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 புக்கில் இருக்க எல்லா கொஸ்டினும் போட்டு பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நான் தமிழே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த கொஸ்டின் போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து அந்த ஒரு பேட்சுக்கு வந்து ஃபுல்லாக நான் தான் தமிழ் எடுத்தேன். அப்போ தான் வந்து நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா நாம் வந்து நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினைக்கிறது அதிலே நம்ம வந்து வீக்காக இருக்கோங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னோட மெயின் எழுதும்போது அந்த குரூப் 1 குரூப் 2 அப்போ மெயின் எக்ஸாம் எழுதணும். இந்த மெயின் எக்ஸாம் எழுதும்போது என்னுடைய நண்பர்கள் வந்து கேள்வி என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து படிக்கும்பொழுது உனக்கு சர்வீஸ் கிடைக்காம போகுதுன்னா அதுக்கு காரணம் உங்களோட கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே மோசமான கையெழுத்து எழுதுனா வந்து அது எங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து ஒன்றெல்லாம் கண்ணாடி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ மோசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ எழுத்து வந்து அப்படியே மணிமணியாக முத்தாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் வேகமாக யோசிக்கிறதுனால வேகமாக எழுத வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் எழுதிட்டு போட்டு போயிடணும். அப்படி எழுதி பழகுனதுனால வந்து அந்த எழுத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு மேலே கை வளையாது, அவ்வளோதான் அது. அப்போது என் நண்பர்கள் இப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்ம நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கும்போது நான் விருதுநகரில் அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ போய் ஒரு கிளாஸுக்கு கர்சிவ் ரைட்டிங்னு ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நன்றாக கையெழுத்து வருவதற்காக ஒரு கோர்ஸு. அந்த கோர்ஸு நான் போய் ஜாயின் பண்ணுறேன். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு 32 வயசு இருக்கும். என் கூட கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுறவங்க பூரா பார்த்தீங்கன்னா 1வது 2வது 3வது படிக்கிற பசங்க. அவன் வரும்போது வரான், அண்ணா வணக்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம். என் கூட உட்காந்து எழுதுகிற பசங்க. ஆனால் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நெகட்டிவ்னு சொன்ன விஷயத்த நான் பாசிட்டிவ்னு நினைக்கிறதுக்காக வந்தேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கல. நான் குரூப் 1 எக்ஸாம் எழுதும்போது இந்த மெயின் எக்ஸாமில் அந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு வார்த்தை போட்டிருந்தான், உங்களுடைய கையெழுத்துக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை, கையெழுத்துக்கு தனியாக மார்க் கிடையாது. அப்போ தான் எனக்கு இது கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணிடுவேன். நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் 6 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு யாரும் சர்வீஸ் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நார்மலாக மார்க் என்ன பண்ணிடுவாங்கன்னா கடுமையான தேர்வுனா முதல்நிலை தேர்வு தான். அதில் நம்ம வந்து 1 மார்க் 2 மார்க் கூட நமக்கு வந்து சர்வீஸ் வராமல் போயிடலாம், அடுத்த லெவலுக்கு வராமல் போயிடலாம். ஆனால் வந்து அது படிக்கும் பொழுதே நம்ம வந்து முதன்மை தேர்வுக்கு இது எழுத்து தேர்வுக்கும் நம்மளை தயார்படுத்திக்கணும். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எல்லாம் படிச்சுட்டு அதை பாஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயினுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காது. அப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாமை நம்ம குரூப் 2ல தான் செலக்ட் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணணும். குரூப் 2ல ப்ரிலிமினரிஸ்க்கு மெயின்ஸுக்கும் ஓரளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்து இன்டர்வியூக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதலே நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அது வந்து மெயின் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா புதுசாக எல்லாத்தையும் படிச்சுட்டு வேண்டியிருக்கும், அது நமக்கு காலாவில் கிடைக்காது. அப்போது எனக்கு வந்து நான் குரூப் 1 மெயின் எழுதும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அளவாக புரிஞ்சுக்கலாம். அப்போது நாங்கள் மெயின் எழுதும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு மென்டர் மிஸ்டர் ரவீந்திரன் ஒரு டிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் போன வாரம் தான் ரிட்டையர் ஆனார். அவர் தான் எங்களுக்கு வந்து எல்லாரும் நாங்கள் அந்த கிளாஸ் இருக்க எல்லாரையும் எங்களை கோஆர்டினேட் பண்ணி லீட் பண்ணுவார். அப்போது அவர்கிட்ட வந்து அந்த ஆண்டு 2008 வந்து நாங்கள் மெயின் எழுதுகிறோம். மெயின் எழுதும்போது வந்து நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், மெயின்ஸுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து மாடல் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த மாடல் டெஸ்ட்டுங்கிறத வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா அது ப்ரிலிமினரி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மெயின் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த மாடல் டெஸ்ட் எழுதி பார்த்து அதில் உங்களுக்கு என்ன மார்க் வருதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன பாடத்தில் நமக்கு வந்து கூடுதலாக கவனம் தேவை, என்னென்ன பாடத்தில் இன்னும் நமக்கு வந்து என்னது அடிஷ்னலாக நம்ம வந்து எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி எனக்கு மாடல் டெஸ்ட் வந்து ரெடி பண்ணோம். அப்போ அந்த மாடல் டெஸ்ட்டுக்கு எங்கள் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, ஓகே நீ வந்து ஒரு 4-5 கொஸ்டின் செட் பண்ணு அப்படின்னு. இந்த கொஸ்டின் செட் பண்ணுங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய வேலை. இப்போ நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறோம், ஆசிரியர் தான் இருந்தால் கூட நானும் வந்து எக்ஸாம் எழுத போகிற மாணவன் தான். பட் நான் தான் என்ன சொன்னார், நானும் அந்த கொஸ்டின் செட் பண்ணேன். அந்த கொஸ்டினை செட் பண்ணேன்னா அதுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா கொஸ்டினில் என்னென்ன பாடத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் எல்லா பாடமும் கவர் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மோரர்லெஸ் அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு 6 கொஸ்டின் வந்து ரெடி பண்ணேன். நான் நல்லா பார்த்துங்க. நார்மலாக நம்ம படிக்கும்போது என்ன பண்ணிடுவோம்னா இந்த படிப்பது தவிர வேறு எந்த வழியும் நம்ம பண்ண மாட்டோம். வீட்டில் அம்மா படிக்கிறதுன்னு வச்சிங்களேன்,
அந்த இதை ரூமை கூட்டி விடுறேன்னா அதெல்லாம் கிடையாது, நான் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் படிப்பு சார்ந்த விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. அப்புறம் அந்த கொஸ்டின் நான் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்களே எழுதுகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம். எந்த கொஸ்டினை செட் பண்ணோம் அதே கொஸ்டின் வச்சு நானும் எழுதுகிறேன், என்னோட நண்பர்கள் எழுதுறாங்க, என்னோட படித்த மாணவர்கள் எழுதுறாங்க. நாங்கள் ஒரு 30 பேர் வந்து எழுதினோம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக அந்த எக்ஸாம்லாம் எழுதி பேப்பரை எங்கள் சாப்பிட்ட கொடுத்து அவரை தான் வேலியேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மாதம் ஆகிடுச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது, 2-3 டிசிப்ளின் ப்ரொசீஜர் கேஸ் இன்கொயரி கொடுத்தா எல்லாம் பண்ண முடியாது, நீயே வேலையை பண்ணிட்டு இருந்தார். நல்லா யோசிச்சு பாருங்கள், கொஸ்டின் செட் பண்ணது நான், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுனது நான், என்னோட நண்பர்களை சேர்ந்து அந்த கொஸ்டினுக்கு வேலியேஷன் பண்ணுறது நான். ஆனால் அந்த வேலியேஷன் பண்ணதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த வேலியேஷனில் வந்து நீங்கள் என் நண்பர்கள் ரொம்ப கேள்வி பண்ணுவாங்க, நீயே கொஸ்டின் எழுதிட்டு நீயே உனக்கு மார்க் கொடுங்க. ஆனால் உண்மையில அந்த இடத்துல நான் தான் அதிகமாக மார்க் வாங்கியிருந்தேன். எதனால் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த எக்ஸாமை ரியல் எக்ஸாம் மாதிரியே ஃபீல் பண்ணி நான் எழுதினேன். அவங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு மாடல் எக்ஸாம் தானே அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் எழுதி போனாங்க. ஆனால் அந்த எக்ஸாமினேஷன் பேப்பரை வேல்யூ பண்ணும்போது தான் ப்ரெசன்டேஷனுக்கான ஒரு மெத்தடாலஜி எப்படி இருக்குனுங்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ஒரு கொஸ்டினில் நீங்கள் ஆன்சர் எழுதிங்கன்னா, இது பள்ளிக்கூடத்தில் பாடத்துலையோ காலேஜ் பாடத்துக்கும் உங்களுக்கு பொருந்தாது. என்ன அப்படின்னா, நீங்கள் தெளிவான மனநிலையோட உங்களுடைய கொஸ்டினை வந்து ஆன்சர் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளோ மாதிரி அப்படியே போகும், ஒரு நீரோட மாதிரி தெளிவாக போகும். இதை ஆசிரியர் புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த மாணவன் ஒழுங்காக படிக்கிற மாணவன் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மார்க் போடுவான். இதை இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, நான் அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் வேலியேஷன் போகும்போது இந்த பேப்பர் எடுப்போம். இந்த பேப்பரில் மூலையில் கட்டியிருப்பாங்களா ஒரு நூல், அந்த நூலை நான் தொட்டு தூக்கும் போதே இந்த பேப்பருக்காரன் பாஸ் பண்ணுறவனா ஃபெயில் பண்ணுறவனா என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த அவன் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த பேப்பரை பார்த்தோன்னே அந்த ஏன்னா அவங்க 100கணக்கான பேப்பரை திருத்தும் போது இந்த பேப்பர் வந்து வேல்யூ உள்ள பேப்பரா வேல்யூ இல்லாத பேப்பரா தெரிஞ்சிடும். அப்போது நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இது வந்து கல்லூரி பாடத்துக்கு ஆனாலும் சரி அல்லது எந்த போட்டிக்கு இருக்காலும் சரி, ப்ரெசன்டேஷன் எழுதுறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெசன்டேஷன் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெயின் எக்ஸாமில் வந்து நான் வந்து நார்மலாக வழக்கமாக நான் சொன்ன மாதிரி ஒரு 30-35 பக்கத்துக்கு எழுதுவேன். ஆனால் அந்த மெயின் எக்ஸாமில் வந்து நான் வந்து ஒரு 45 பக்கம் எழுதி முடிக்கும் போது எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக எனக்கு வந்து டெப்டி கலெக்டர் சர்வீஸ், அதாவது இப்போ நீங்கள் ஐஏஎஸ் வந்திருக்கோம் அப்படின்னா குரூப் 1ல் எந்த சர்வீஸ் பண்ணாலும் ஐஏஎஸ் வராது. அதில் ஹையஸ்ட் மார்க் எடுத்து டெப்டி கலெக்டர் செலக்ட் ஆனால் மட்டும்தான் ஐஏஎஸ் கிடைக்கும். அது ஐஏஎஸ் வரதெல்லாம் ரெண்டாவது, அந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணணும், ஒரு சர்வீஸ் வாங்கணும், அதுதான் நமக்கு முக்கியமாக இருந்தது. அப்போது அந்த எக்ஸாமுக்கு எனக்கு பாஸ் பண்ணுறதுக்கான தூண்டுகோல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் 2-3 விஷயம் நம்ம நார்மலாக என்னென்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு அரசு வேலைக்கு போகணும், அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற தூண்டுதலாம் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து தூண்டுதல் அப்படின்னா 2 விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று எங்கள் மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த பகுத்தறிவாளர் கழகம் ஒரு அமைப்பில் திராவிடர் கழகத்தில் சேர்ந்தது. அதில் எங்களுடைய ஒரு ஆசிரியர், நல்ல தம்பின்னு ஒரு ஆசிரியருடைய பொண்ணு எழில்னு அவங்க பேர், என் பொண்ணு பேர் எழில் தான். அந்த பொண்ணு வந்து அந்த ஆண்டு வந்து +2ல் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்த பொண்ணை பற்றி சொல்லும் பொழுது என்னோட நண்பர்கள் சொல்கிறாங்க, பாரா கடவுள்னு சொல்கிறான், அவங்க பொண்ணுலாம் வந்து நல்ல மார்க் வாங்குது அப்படின்னு. அப்போ நானும் வந்து அதே ஒரு கொள்கை உடையவன். நான் வந்து தவற விட்டேன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால தான் தோற்றான் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ண நிலைமையில் இருக்குது. அது போக நான் வந்து ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகள் அரசு பணியில் இருந்தேன். அரசு பணியில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஆளுநர்கள், சீனியர் ஆஃபீஸர்ஸ், கலெக்டர்ஸ் எல்லாரையும் பார்க்கும் பொழுது என்னுடைய மனநிலை, நான் எந்த மாதிரி மனநிலையில் அலுவலகத்தில் வேலை பார்த்துருக்கேன், எப்படி நான் நேர்மையாக பணியாற்றிருக்கேன், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கேன் அப்படிங்கிற எனக்கு தெரியும். அப்போ சாதாரண நிலையில் இருக்க நானே நம்ம இத்தனை பேருக்கு உதவி பண்ண முடியும்னா, ஒரு மேல்நிலையில் ஒரு குரூப் 1 சர்வீஸில் அந்த மாதிரி போகிறோம்னா நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியுங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுனால, அப்போ அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் அந்த செலெக்ஷன் வந்து 122 போஸ்ட் வந்து கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் வந்து ஒரு தவறான ஒரு ஆள் அங்கே போகிறத தடுத்து நாம் சரியான ஆள்னா அதை நிரூபிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போனால் மட்டும்தான் அதை நிரூபிக்க முடியும். அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து அந்த தேர்வு. அதனால் வந்து நம்ம வந்து அரசு பணிக்கு போகிறதுனால நமக்கு அதிகாரம் கிடைக்கும், அதனால் நமக்கு வந்து நிறைய சம்பளம் கிடைக்கும், இல்லைன்னா இந்த மக்கள் நம்ம மதிப்பாங்க, அதற்காக போகக்கூடாது. உண்மையிலே இன்றைக்கு நான் வந்து இந்த பணிக்கு வந்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து என்னை வந்து இங்கே கூப்பிட்டு இங்கே வந்து ஒரு பாராட்டு நடத்துகிறாங்க, மக்கள்கிட்ட பேசணும்னு வர வைக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அன்றைக்கு நாங்கள் பார்த்த வேலை அது நான் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிவில் சர்வீஸ்க்கே உள்ள ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகி மற்ற மாநிலத்துக்கு போகிற மாணவர்கள் இருக்காங்களே, ஐஏஎஸ் ஆஃபீஸரை போகிறாங்க, அதர் சர்வீஸில் ஐஆர்எஸ் சர்வீஸ் போகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு உள்ள பாரம்பரியமும் பெருமையும், இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கு இருக்கிற பெருமை
நம்ம ஆட்கள் ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் அதை வந்து நிரூபிக்கிறாங்க. அப்போது அதை வந்து நம்ம இங்கே இருக்கும்போது நம்ம மக்களுக்கே செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அதுக்கு நோக்கி தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். நான் வந்து அந்த அரசு பணிக்கு போகிறது மூலமாக எனக்கு அதிகாரம் கிடைக்கும், நான் வந்து சமூகத்தில் எனக்கு மதிப்பு கிடைக்கிறதுக்காக நீங்கள் அந்த பணிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு வந்து நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறா போகணும்னு நினச்சிங்கன்னா அது சரியானது இல்லை. இதன் மூலமாக கண்டிப்பாக, ஏன்னா நான் வந்து 2014 வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேர்ல்டு பேங்க் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து 1450 கோடி அந்த ப்ராஜெக்ட் மூலமாக வந்து மக்களுக்கு. இப்போ நான் இங்கேயே நீங்கள் பழவேற்காடு போகிற வழியில் பார்த்துருப்பீங்க, ஒரு கட்டிடம் ஒன்று கட்டியிருப்பாங்க, புயல் பாதுகாப்பு மையம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக 120 இடத்துல கட்டடம் கட்டணும். அந்த பணியை எங்களுடைய அலுவலகம் தான் குழந்தைட்டு. இது அதனுடைய மதிப்பு வந்து நமக்கு தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னா, ஏதாவது புயல் வரும்போது அன்னைக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து அங்கே நம்ம நண்பர்கள் நிறைய அந்த ப்ரெஸ்காரங்களாம் இருக்காங்க, அவங்க எங்கள் கூட வருவாங்க. அங்கே போலீஸை கூப்பிட்டு போயிட்டு பஸ்ஸை வச்சு அவங்கள வந்து பொன்னேரி கூட்டு வருவோம் தங்குறதுக்கு. அப்படி அங்கே புயல் காவல் கட்டடத்தில் நம்ம அங்கேயே தங்க வச்சிடறோம், பக்கத்துலேயே 2 கிலோமீட்டரில். அவங்கள கூட்டு வரதே கஷ்டம். அப்போ இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு 120 இடத்துல நம்ம கட்டுறோம். இப்போ இந்த கட்டிடத்து அந்த பணியை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய பணி, அது எப்படி நடந்துட்டுக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுற பணி, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த அரசு பணி. அப்போ அரசு பணிக்கு வரணுங்கிறது வெறுமனே வந்து தன்னுடைய மதிப்பை உயர்த்திற்காக மட்டும் இல்லாமல் நம்ம சமூகத்திற்கு ஓரளவுக்காவது பயன் தரக்கூடிய ஒரு பணியை செய்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சுதந்திரம் வாங்கி இன்றைக்கி தான் ஒரு 75 ஆண்டுகள் ஆயிருக்கும். இந்த சிவில் ஸ்டடீஸில் மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கு வந்து சமூகத்தில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் எவ்வளோ தான் பணம் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதன் மூலமாக வந்து நீங்கள் ஒரு சின்ன உதவி கூட மற்றவங்களுக்கு செய்யலாம். ஆனால் இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய பணிகளில் வந்து இன்னும் சொல்லப்போனால், நான் இங்கே வேலை பார்த்த மாதிரி எப்போவுமே வந்து நான் வேலை பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். என்னோட நண்பர்கள் இங்கே இருக்காங்களே, இவங்க எல்லாருமே என்னோட வேலை பார்த்தவங்க தான். ஒவ்வொருத்தரும் இப்போ நான் வந்து எந்த டார்கெட் வச்சு வேலை பார்க்கணும், அதற்கு அந்த டீம். இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது வந்து நான் எஸ்சி சர்டிஃபிகேட் கொடுத்தேன், பாண்டட் லேபர் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு 2011-12 வந்திருக்கும்போது 2008க்கு முன்னால் நிறைய கேசஸ், லேண்ட் பெண்டிங் கேசஸ் இருந்து, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குறைச்சோம். அதுக்கப்புறம் நேற்று தான் வந்து அன்றைக்கி எங்களுக்கு கரெக்டாக இருந்த சார் ஆசி சார் நேற்று நான் ஏர்போர்ட்டில் வந்து அவரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அவர் இப்பவும் சொல்கிறாரு, நாம் வந்து இந்த தடா ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோட்டில் நிறைய பிரச்சனை இருந்தது, இந்த ரோடை வந்து முடிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி பண்ணி அந்த ரோடை வந்து முழுமையாக போடுறதுக்கு அது கலெக்டருடைய நானாக செஞ்ச முடியாது, அவங்களுடைய வழிகாட்டுதல் மூலம் நாங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து அந்த தேர்வாக்கண்டிகை ரோடுகள் நிலம் எடுக்கிறது, நிறைய இடத்துல வந்து நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சு வந்தவங்க வந்து அதை எடுத்துறது. அப்புறம் சென்னை 800 ரோடில் ஒரு ஆக்கிரமிப்புகள் இருந்தது, அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி அந்த ரோடு வந்து மிகப்பெரிய சிறப்பு பண்ண. எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா, அவ்வளோ கடினமான பணி, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ எதிர்ப்பு, அதுக்கு நடுவில் வந்து அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு சில நிர்வாக எப்படி சொல்கிறது திறன் வேணும். ரெண்டாவது மேலே வந்து எங்களுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து சமூகத்தில், ஏன்னா அந்த அதனுடைய ரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்றைக்கு வந்து நம்ம சென்னை போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம போயிட்டு வர முடியுது. அன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த நம்ம காரனுடைய பிரிட்ஜை தாண்டதுக்கு 2 மணி நேரம் ஆகும், அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால நம்மளால போக முடியாது. நானே போகணுன்னா என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் மீஞ்சி ரோட்டில் போக முடியாது, அங்கே சுற்றி ரெடியூல் சொல்லியாக சுற்றி போக இருக்கும். அந்தளவுக்கு வந்து அப்போ இதெல்லாம் வந்துன்னா நம்முடைய வளர்ச்சிகள் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா நம்முடைய அரசாங்கம் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் நம்முடைய கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் பாலிடெக்னிக் படிக்கிறவங்க, கல்லூரியில் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய திறனையை மேம்படுத்துறதுக்காக நான் முதல்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுடைய கல்லூரியிலேயே அவங்களுடைய திறனை வளர்த்து அரசு பணிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பணிகளுக்கு போகும்போதும் அவங்களுடைய திறன் மேம்பட்டு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அந்த எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பணிகளில் வந்து அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து அப்போ யோசிச்சே பார்க்க முடியாது. இன்றைக்கு அரசாங்கமே அதை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கு வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை நாம் மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேர்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து முன்னால் எப்போ தேர்வுன்னு யாருக்குமே தெரியாது. ஆல்ஃபார் வந்துச்சுன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் கொண்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிஎஸ்சியோட கால அட்டவணையை வெளியிடப்படுகிறது. இந்த மாதத்தில் இந்த தேர்வு இருக்கும், இவ்வளோ போஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. அதுக்கு தகுந்தாப்புல நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஜூன் மாதத்தில் வந்து குரூப் 4 வருதா, அடுத்த ஜூலையில் குரூப் 1 வருதா, அடுத்து வந்து அதில் வந்து ஒரு 200 போஸ்ட் இருக்குது, குரூப் 4ல் வந்து ஒரு 6000 போஸ்ட் வருது,
அடுத்தது வந்து குரூப் 2ல வந்து ஒரு 2000 போஸ்ட் வருது அப்படின்னு நமக்கு முதலே தெரிஞ்சிடும். அப்போ அந்த அந்த பேட்டர்னை வச்சுட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முன்னால் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஒரு 10 ஆண்டுகளுக்கு நாங்கள் எக்ஸாம் எழுதும் போது அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கு வந்து அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கு இல்லையா, அதுக்கு 1-2 உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இது. நான் நிறைய ரீட் பண்ணுவேன்னு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் அதாவது படிப்பு சார்ந்து இல்லாமல் வெளியே புத்தகங்கள் வாரதழ்கள் படிக்கிறது, அந்த மாதிரி லைப்ரரியில் போய் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாமில் வந்து ஒரு கேள்வி வருது, நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது நார்மலாக அந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் வாங்குறங்கிறது வந்து நம்ம எவ்வளோ திறன் இருக்குங்கிறது மட்டும் இல்லை, நம்ம வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை எப்படி அப்ளை பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாத நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் எழுதணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு கேள்வி அந்த 2000 குரூப் 2 எக்ஸாமில் இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, ஜனசக்தி அப்படிங்கிற இதழ் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? குரூப் 4 படிக்கிறவங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஜனசக்தி உங்களுக்கு தெரியல, எனக்கும் தெரியல அப்போ அந்த எக்ஸாமில். ஆனால் அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, அது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃப்ளூக்கில் போட்டுருவோம். ஏன்னா இங்கே வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது, யூபிஎஸ்சியில் போனால் நெகட்டிவ் மார்க் இருக்கும். இந்த ஃப்ளூக்கில் வந்து ஏதோ ஒன்று ஏபிசியில் ஒன்று போட்டாச்சுன்னா வந்தால் வருது இல்லைன்னா போகுது அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து ஒரு 12 வயசு இருக்கும் பொழுது எங்கள் சித்தப்பா வீட்டில் வந்து ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த புத்தகம் வந்து அந்த புத்தகத்தில் ஒரு கதை இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னா, தருமகா தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு. தருமகா தரிசனம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஒரு கற்பனை கதை சொல்கிறாங்க. என்னென்னா, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி வந்து இயற்கையை அழிச்சிட்டு இருந்தோம்னா இந்த இயற்கையில் உள்ள எல்லா மரங்களும் அழிஞ்சிரும், எங்கேயுமே மரம் இருக்காது, தமிழ்நாடுனா இந்தியா பூரா வந்து பாலைவனமாயிரும். அப்போ கொடைக்கானல் மலையில் வந்து ஒரே இடத்துல ஒரே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டமாக வருவாங்க. வரணும்னா அது வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்டியா பகுதியாக மாற்றி அங்கே உள்ளே வரும்பொழுது கொண்டு ஊசி கூட உள்ளே இருக்கக்கூடாது, யாராவது குத்திடக்கூடாதான், அந்த மாதிரி செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பாங்க. இங்கே போய் பார்த்து தான் வரணும், தொடக்கூடாது. இது வந்து ஒரு அந்த வயசில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு கற்பனை கதை இது. ஆனால் இந்த செய்தியை நான் படிக்கும் பொழுது நாங்கள் யோசிச்சு பார்க்குறேன். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நான் பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த இது வந்து நம்ம வந்து ஒரு 12 வயசில் படிச்சிருப்போம். 12க்கு பின்னால் 12 வயசுனா அது வந்து அந்த ஜனசக்தி இதழோட 50வது ஆண்டுகள். எனக்கு வயசு, நான் 75ல் பிறந்தேன், 88ல் வந்து அந்த புத்தகத்தை படிச்சிருக்கலாம். அப்போ அதுக்கு பின்னால் 50 வருஷம் யோசிச்சோம்னு வச்சுக்கலாம். 1938 அந்த 1930 தான் ஜனசக்தி. இதை நான் உங்களை சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஆனால் இது என்னுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அதை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக 1 செகண்ட் தான். இந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு அதை இது பண்ணிவிட்டு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் வந்து எதுவுமே தெரியாமல் உட்காந்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு ஃப்ளூக்கில் போட்டதுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பாஸ் ஆக முடியாது. ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 இதில் வந்து 2 டெலிமினேஷன் நம்ம எடுத்துடலாம். இந்த 2 இல்லைங்கிறது நமக்கு உரியாக தெரியும். இந்த 2ல் ஒன்று போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இது வந்து யாருக்கு வந்து அந்த திறன் வரும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நம்ம வந்து திரும்ப எக்ஸாம் பேட்டர்னை வந்து அந்த மாடல் டெஸ்ட்டை வந்து போட்டு பார்க்கணுங்கிறது. அப்படி மாடல் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்கே வந்து அந்த பேட்டர்ன் மனசில் நின்றோம். இந்த கேள்விக்கு இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு அடுத்த தடவை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கு தந்தாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கடுத்து அடுத்த எக்ஸாமுக்கு தான் படிப்பாங்க. தயவு செஞ்சு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா அதில் 100 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 90 கொஸ்டினாவது உங்களுக்கு வந்து தெரியாத கொஸ்டின் தான் இருக்குது, பெரிய கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எழுதும் போதும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து அந்த முடிஞ்ச உடனே காலையில் எக்ஸாம் சொன்னால் ஈவினிங் வந்து நாங்களே வந்து ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு அந்த புக்கை எடுத்துக்கிட்டு எல்லாம் ரெஃபர் பண்ணி, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எந்த விஷயத்த நீங்கள் தேடி அடைகிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு லைஃப் லாங் மனசில் நிற்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு போகிறது இருக்கு இல்லையா, அது மறந்துடும். ஆனால் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னு தேடி நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் வந்து உங்களுக்கு எப்போதுமே மறக்காது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ அந்த வகையில் வந்து இந்த தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது யார் வேண்டுமானாலும் கண்டிப்பாக படித்து கூடிய தேர்வு குரூப் 4 தேர்வு, குரூப் 2 தேர்வுலாம் ஒரு டிகிரி இருந்தாலே போதும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காம்படிஷன் லெவலில் நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல டீமோடு இருந்து ஏதோ ஒரு சென்டர்லையோ ஏதோ ஒரு அட்டாச் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பண்ணோம்னா
யாருமே அரசு பணிக்கு வர முடியும். அரசு பணிங்கிறது கண்டிப்பாக ஒரு மற்ற பணிகள் மாதிரி இல்லை, நிறைய மக்களுக்கு சேவை செய்ய பணி என்ற அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த பணிகளை தேர்வு செய்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அரசு பணிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திங்களேன். இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்கிறேன் என்னென்னா, அரசு பணிக்கு தேர்வு தயார் செய்வது என்பது கண்டிப்பாக ஒரு தவம் மாதிரி. அந்த தவத்தில் நீங்கள் இருந்து உங்களுக்கு அரசு பணியை கிடைக்கலனா கூட அது வந்து உங்களை வந்து ஒரு புடம்போட்ட தங்கமாக மாற்றும். உங்களுடைய லைஃப்பில் எந்த இடத்துலாலும் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதற்காக வந்து உங்களுடைய தேர்வு முறையில் வந்து நீங்கள் வந்து சிறப்பாக செய்து அரசு பணிக்கு தேர்வாளர்கள் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு 10 நிமிஷம் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.